அனைவருக்கும் வணக்கம். நோபல் பரிசு பெற்ற தந்தை பெரியார். தந்தை பெரியார் எப்பொழுது நோபல் பரிசு பெற்றார் என்று எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். தந்தை பெரியார் என்ற ஒரு தனி மனிதர் நோபல் பரிசு பெறவில்லை. தந்தை பெரியாரின் கருத்து நோபல் பரிசு பெற்றிருக்கிறது. தந்தை பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் எந்த கருத்தை வலியுறுத்தி, எந்த கொள்கைக்காக தன் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டு போராடி, தன் இறுதி மூச்சு வரை மூத்திரச்சட்டியை கையில் தூக்கி கொண்டோ இந்த மக்களுக்காக எந்த இழிவு, எந்த சாதி, எந்த மூட நம்பிக்கை, எந்த முட்டாள்தனம், எந்த மதவெறித்தன்மை, எந்த பெண்ணடிமைத்தன்மை ஒழிய வேண்டும் என்று போராடினாரோ அந்த கருத்துக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. குன்னர் மிர்தா என்று சொல்லக்கூடிய சுவீடன் நாட்டு பொருளாதார அறிஞருக்கு 1974ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது. அவருக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது அவர் எழுதிய ஆசியா டிராமா என்ற நூல். அந்த நூல் உள்ளடக்கம் என்னவென்று சொன்னால், தென்கிழக்கு ஆசியா, இலங்கை, பர்மா, சீனா, தெற்கிழக்கு ஆசியா போன்ற நாடுகள் ஏன் தொடர்ந்து வறுமையில் இருக்கிறது, இந்த வறுமைக்கு அடிப்படை காரணம் என்ன என்று ஆய்வு செய்து அவர் எழுதினார். அவர் கண்டுபிடித்த விடை என்னவென்று சொன்னால், இந்த மக்கள் மூட நம்பிக்கைகளாலும், சாதி பழக்க வழக்கங்களாலும், முட்டாள்தனங்களான சடங்கு சம்பிரதாயங்களாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை, நேரத்தை, உழைப்பை, சிந்தனையை, செயலை அனைத்தையும் வீணாக்குகிறார்கள். மனித சமூகத்தில் சரிவழியாக இருக்கக்கூடிய பெண்களை ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் கட்டுப்பாடுகள் விதித்து அவர்கள் உழைப்பு சமூகத்துக்கு கிடைக்க விடாமல் தடுத்து வருகிறார்கள். அதே போன்று தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைப்பு முழுமையாக எல்லா பணிகளிலும் அவர்களுடைய உழைப்பு சென்று சேர்ந்து இந்த மக்கள் இப்படிப்பட்ட காரணங்களால் இந்த நாடு, ஆசிய கண்டம் வறுமையில் இருக்கிறது, இந்தியா வறுமையில் இருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் என்று ஆய்ந்து அறிந்து சொன்னவர் குன்னர் மிர்தா அவர்கள். அந்த கருத்தை தான் தன் வாழ்நாள் முழுவதும் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கையாக, தத்துவமாக, சித்தாந்தமாக, நடைமுறையாக, திராவிடர் கழகத்தின் வழிகாட்டுதலாக வைத்துக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் பெரியார் அவர்கள் போராடினார். அப்படியென்றால் சுவீடன் நாட்டு பேரறிஞர் குன்னர் மிர்தாவுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது இந்த கருத்துக்காக என்றால், அந்த கருத்தை தன்னுடைய இயக்கத்தின் கொள்கையாகவும் தன் கட்சியினுடைய வழிகாட்டுதலாகவும் வைத்துக்கொண்டு காலம் முழுவதும் போராடினாரே தந்தை பெரியார். அவருக்கு கிடைத்த வெற்றி தானே அது, அவருக்கு கிடைத்த நோபல் பரிசு தானே அது. அந்த வழியில் பெரியாரை பின்பற்றி, பெரியாரின் வழியில் சாதி ஒழிப்பு, சமத்துவம் படைக்க வேண்டும் என்ற நோக்கில், பெண்ணடிமையை ஒழிக்க வேண்டும், பெண்ணுரிமை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போராடக்கூடிய அனைவரும் நாம் எல்லோரும் உள்ளபடியே பூரிப்படைய வேண்டிய செய்தி. இந்த கருத்திற்கு, பெரியாரினுடைய சிந்தனைக்கு, பெரியாரினுடைய முடிவுக்கு, பெரியாரினுடைய கொள்கைக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. நாமும் அதை கொண்டாடுவோம், பரப்புவோம், பாராட்டுவோம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம்.